அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். அருமையான நஜம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருட்பார்வை உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மரம் நடுதலால் ஏற்படும் பலன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பொறுத்தளவிலே மரம் மற்றும் செடிகளை நீங்கள் நட வேண்டும், அதன் மூலமாக மற்றவர்களுக்கு பயன் இருக்கிறது என்பதை அதிகமாய் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் நீங்கள் நடந்து செல்கிற பாதைகளில் உங்களுக்கு அருகாமையில் மரம் அல்லது செடி ஏதாவது தென்பட்டால் அவைகளை நீங்கள் வெட்டாதீர்கள் என்றும் நபி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அத்தகைய நபி அவர்கள் கூறியதன் அடிப்படையிலே ஹசரத் அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் திமஷ்க் என்று சொல்லப்படுகிற அந்த நகரத்திலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த சமயத்தில் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அபு தர்தா ரதியல்லாஹு அன்னவர்களை சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கிற பொழுது அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவருங்க ஒரு மரத்தை, ஒரு செடியை என்ன செஞ்சுருக்கிறாங்க, அழகான முறையில் குழியை தோண்டி அதை நட்டு வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது அந்த காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல போய் கேட்குறாங்க, உங்களுக்கு உலகத்தின் மீது ஆசை வந்து விட்டனவா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களோ நபி அவர்களோடு வாழ்ந்த சஹாபியாக இருக்கிறீர்கள். நபி அவர்களோடு நபி அவர்களை பார்த்து நபி அவர்களுடைய சொல்லையும் செயலையும் நன்கு அறிந்து தமது வாழ்க்கையை சீர்படுத்திய ஒரு உன்னதமான சஹாபியாக இருக்கக்கூடிய நீங்கள் உலகத்தின் மீது பேராசை கொள்ளாமல், உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு அடிமைப்பட்டு விடாமல், இறைவனுக்காக வேண்டியே வாழக்கூடிய தகுதியை பெற்ற நீங்கள் உலகத்தினுடைய ஆசை உங்கள் உள்ளத்திலும் வந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்ட உடனே அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அவசரப்படாதீங்க, ஏன் அவசரப்பட்டு வார்த்தையை உதிர்த்து விடுகிறீர்கள், கொஞ்சம் தாமதமாக இருங்க, என்ன நடக்குது என்பதை கேட்டுவிட்டு நீங்கள் சொன்னால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொன்னபோது, இல்லை நீங்கள் மரம் செடிகளை நடுவதன் மூலமாக உங்களுக்கு உலக ஆசை வந்துருச்சோ அப்படின்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போது அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு மரம் மற்றும் செடிகளினுடைய விஷயத்திலே நற்போதனைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கிற பொழுது நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த இடங்களிலோ மரம் செடி கொடிகளை நீங்கள் நட்டு வைத்ததின் மூலமாக, அதன் மூலமாக அந்த பகுதியில் நடந்து செல்லக்கூடிய மனிதர்களோ இறைவனின் படைப்புகளாக இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களோ அந்த மரத்தின் அருகாமையில் நின்று கொஞ்சம் நிழல் ஆடிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஒரு மரத்துக்கு அடியில் கொஞ்சம் நிழல் கிடைக்கிது, கொஞ்சம் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அது மனிதனாக இருக்கட்டும், மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும், ஓய்வெடுப்பதற்கு உண்டான காரணியாக இந்த மரமோ இந்த செடியோ இருப்பதால் இதை நான் நபி அவர்கள் கற்றுத்தந்த அந்த அடிப்படையிலே இதை செய்ய முயற்சி செய்கிறேன். அது மட்டும் இல்லை, நாம் எந்த மரத்தை நட்டு வைக்கிறோமோ அந்த மரத்தில் ஏதானும் ஒரு கனிகள், பேரிச்சம்பழமோ அல்லது மாங்கனிகளோ அல்லது வேற ஏதேனும் ஒரு கனிகளோ தந்ததென்று சொன்னால் இந்த பாதையிலே நடந்து செல்லக்கூடிய அந்த பாதாசிரியர்கள் கிடைக்கக்கூடிய அந்த பழங்களை பிடித்து எடுத்து சாப்பிடுவாங்கல்ல, அவங்களுடைய பசி போகும் அல்லவா. இந்த நோக்கத்தில்தான் இந்த மரத்தை நான் நட்டு வைக்கிறேனே தவிர, இந்த மரத்தை எந்த நோக்கத்தினால்தான் நான் ஊன்றுகிறேனே தவிர என்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி அல்ல. காரணம் என்ன, இந்த மரத்தின் நிழலில் ஓய்வெடுக்கக்கூடியவர்கள் எனக்காக வேண்டி துஆ செய்வார்கள். இந்த மரத்திலிருந்து உண்ணக்கூடிய அந்த பழங்களை சாப்பிட்டு விட்டு எனக்காக வேண்டி அந்த பாதாசிரியர்கள் யாரெல்லாம் அந்த மரத்தின் மூலமாக பயன்பெறுகிறார்களோ அவர்கள் எனக்காக வேண்டி துஆ செய்வார்கள் அல்லவா. அந்த நல்ல எண்ணத்தில் தானே நான் நட்டு வைத்தேனே தவிர என்னுடைய சுய லாபத்திற்காக வேண்டி கிடையாது என்கிற விஷயத்தை சொன்னபோது
காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகைத்து நிற்கிறார்கள். உங்களை நான் தவறாக புரிந்து கொண்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிறைய இடங்களிலே இது நமக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கிறார்கள். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் அடுத்தவருக்கு பயன் தரக்கூடிய ஒரு நல்ல செயலாக இருக்க வேண்டும். மரம் நடுதல் என்பது இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வான ஒரு செயலாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மரம் செடி கொடிகள் இருக்கிறதே, அது இயற்கையாக இருக்கிறதா என்றதை பார்க்க முடியவில்லை. கிராமங்களில் சென்றால் பார்க்கலாம். ஆனால் கிராமங்களில் கூட அதை வெகு சீக்கிரமாக அதை என்ன செய்கிறாங்க, வெட்டி எடுத்துடுறாங்க. விவசாய நிலங்கள்லாம் இன்றைக்கு மிக மிக குறைந்து கொண்டே இருக்கிறது. பார்ப்பதற்கு கண்குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இன்றைக்கு பிளாட்டுகளாக, இல்லங்களாக உருவாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், மரங்களை, செடிகளை, கொடிகளை நட்டு வைத்து அதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், அதன் மூலமாக நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகையினால நாம் உயிருள்ளவரை நன்மையான காரியங்கள் எத்தனையோ இருந்தாலும் இதுவும் ஒரு அற்புதமான காரியம், நபி அவர்கள் போதித்த ஒரு காரியம். நம்மால் முடிந்த அளவு மரம் நடுவோம், அந்த மரத்தின் மூலமாக நன்மைகளை பெறுவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.